رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஐவேளை தொழுகை இஷா தொழுகையை நிறைவேற்றியுள்ளார். அவனுக்கு நன்றி செலுத்தியுள்ளார். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுவதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிய வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பிற்கினிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இஸ்லாம் என்கின்ற அழகிய மார்க்கத்தில் இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளிலேயே மிகச்சிறந்த மிக மகத்தான கண்ணியமிக்க ஒரு அருள் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்திருப்பதுதான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக மேலான. என்னென்று சொன்னால், இந்த மார்க்கம் என்பது ஏதோ சாதாரண மனிதர்களிடமிருந்து வந்தது கிடையாது. ஏதோ மத குருமார்கள் யாரோ ஒருவர் உருவாக்கிய மார்க்கம் கிடையாது. மாறாக இந்த உலகத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையை சொல்லி காட்டும் பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் அல்லாத எந்த ஒரு மார்க்கத்தை ஒருவர் பின்பற்றினாலும் எடுத்து நடந்தாலும் அவர் மிகப்பெரிய வழிகேட்டில் நரகத்தினுடைய பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் இந்த இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாரோ அவரிடமிருந்து அது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலையும் புகழமி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது நீங்களோ நானோ இந்த மார்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நாட்டம் இல்லாமல் யாரும் நேரான பாதையை பக்கம் வர முடியாது. யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த நேரான பாதையை தருகின்றார். அப்போ நம்முடைய முயற்சியோ நாம் செய்த ஆய்வுகளோ நாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டம், நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுஸியிலே சொல்லும் பொழுது, யா இபாதி குல்லுக்கும் ضال, நீங்கள் ஒவ்வொருவரும் வழிகேடர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதுஸியிலே நாம் பார்க்கும் பொழுது, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ضال, உங்களில் ஒவ்வொருவரும் வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லா மன் ஹதைதுஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லினான், நான் யாருக்கு நேர்வழியை காட்டினேனோ அவர்களை தவிர. மேலும் சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தூனி அத்திக்கும், எனவே நீங்கள் நேரான பாதை என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதிலே என்ன வருது? இந்த நேரான பாதை என்பது நமக்கு கிடைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். ஏன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்டு இந்த நேரான பாதையை கிடைக்காமல் இருந்தவர்கள் பலர். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர்களுக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம்? எத்தனையோ நபிமார்கள் வந்து சென்றார்கள். அவருடைய காலகட்டத்தில் நபிமார்களுடைய உபதேசங்களை கேட்டிருப்பார்கள். ஏன் சஹாபாக்கள் அவருடைய காலகட்டத்திலே எத்தனையோ உபதேசங்களை நேரான பாதையின் பக்கம் எத்தனையோ முறை அழைப்பு விடுத்திருப்பார்கள். இத்தனை காலத்தை கடந்து அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த மார்க்கம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த நேரான பாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால்
அதனுடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் அந்த சிலை வணக்கத்தை எல்லாம் விட்டு விலகி இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் அதை விட்டும் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது, நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்று நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் சாய்ந்திருக்கிறது என்பதாக எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும் வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நாம் தான் உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை நேசித்துக் கொள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்றோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், இதுவெல்லாம் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே நேசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதன் பக்கம் நம்மை அழைத்து வருவதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான், வஸஜ்ஜனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே நாம் தான் அதை அழகாக்கி வைத்திருக்கிறோம். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக் வல் இஸ்யான், மேலும் உங்களுடைய உள்ளத்திலே நாம் தான் அந்த நிராகரிப்பு, குஃப்ர் என்கின்ற அந்த மோசமான பாதை, வல் ஃபுசூக் பாவமான அந்த காரியங்களை விட்டும், வல் இஸ்யான் மாறு செய்தலை விட்டும் உங்களை நாம் தான் விருப்பக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றுதான் சொல்லி காட்டுறோம். இப்போ ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த நேரான பாதை, குறிப்பாக இஸ்லாம் கிடைத்து அதிலே சரியான பாதையை பின்பற்றக்கூடிய, தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையின்படி வாழ செய்திருக்கிறான் என்று சொன்னால் எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல்படிதான். அல்லாஹ் தான் இந்த உள்ளத்தில் நமக்கு அதை நேசித்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். மற்ற சிலை வணக்கங்கள், ஏனைய மார்க்கங்களை எல்லாம் வெறுக்கும்படியாக அல்லாஹ் தான் ஆக்கி வைத்திருக்கிறான். இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இது இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அருள், இதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இஸ்லாம் கிடைப்பதற்கு நான் என்னுடைய பொருளாதாரத்தையோ, உடலையோ அல்லது ரத்தத்தையோ அடியோ உதையோ நான் வாங்கியிருக்கிறேன் என்ற எண்ணம் கிடையாது. நமக்கு இலகுவாக கிடைத்த மார்க்கம், என்னுடைய தாய் தந்தையர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்திருக்கிறார்கள், எனவே எனக்கு இது கிடைத்திருக்கிறது. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டன்கள் இந்த மார்க்கத்தில் இருந்திருக்கிறார்கள், எனக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது இஸ்லாம் கிடைப்பதற்கு அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளமானதாக இருக்கிறது. அவருடைய சோதனைகள், அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் ஏராளமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட நாம் என்ன செய்யல, இன்னும் நாம் வாங்கிக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு இலகுவாக கிடைத்த ஒரு மார்க்கம் இது. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனையோ சொந்தங்கள், உறவினர்கள், அதிலும் குறிப்பாக அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை, அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியாவது இந்த மார்க்கத்தை சொல்லியாக வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்களிடத்திலே எப்படியாவது ஒழிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வஹாஜுலக பிஹா இன்தல்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நான் சாட்சியாக உங்களை நான் வைப்பேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லாமல் மறுத்து விடுகிறார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான், மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஒரு முஷ்ரிக்கீன்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது கூடாது என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களை எல்லாம் நேரான பாதைக்கு கொண்டு வர முடியாது, மாறாக நான் யாரை நாடுகின்றேனோ அவர்களுக்கு மட்டும்தான் நேரான பாதை. எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களை எல்லாம் நேரான பாதைக்கு கொண்டு வர முடியாது, மாறாக நான் யாரை விரும்புகின்றேனோ, யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு தான் இந்த நேரான பாதையை நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கும் விதமாக இந்த வசனத்தை இறக்குகிறார். அப்புறம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்ததற்கு இந்த அருள்குடை விளங்காமல், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தாமல் ஏதோ மனைவிச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் ஏற்று நடக்கக்கூடிய ஒருவனை பார்த்தால் அவனை இழிவாக நடத்தக்கூடிய சமூகம். ஒருவன் தன்னுடைய ஆடையை கரண்டைக்காலுக்கு மேலாக கொடுத்து கொண்டு வந்தால் அவனை இழிவாக பார்க்கின்றது. ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்க
இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் அவனை இழிவாக பார்க்கிறது மார்க்கம். இன்றைக்கு ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் ஆடைகளை பார்க்கும் பொழுது ஆண்களுடைய ஆடைகள், இளைஞர்கள் போட்டுக் கொண்டிருந்த ஆடை என்ன? தன்னுடைய ஆடைகள் இறுக்கமாக, தன்னுடைய பேண்ட் போடும் பொழுது அது இறுக்கமாக போட்டுக் கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு என்ன ட்ரெண்டு? மார்க்கத்தை பார்க்கவில்லை, மாறாக உலக மோகத்தில் ஆழ்ந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு லூசாக பேண்டை போட்டுக்கொண்டு அவர்களுடைய எண்ணம் என்ன? மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அல்ல, மாறாக இந்த உலகம் எதன் நோக்கி செல்கின்றதோ அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார். மார்க்கத்தை முதன்மைப்படுத்த வேண்டும். எல்லா காலகட்டங்களிலும் இஸ்லாம் ஒரே மார்க்கம் தான். இன்றைக்கு காலகட்டத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்தை பார்க்காமல், இஸ்லாத்தை உட்படுத்தாமல், இஸ்லாத்திற்கு கண்ணியம் கொடுக்காமல் ஏனோதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதோடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது, எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. ஏன் நமக்கு அதனுடைய அருள்கொடை விளங்கவில்லை என்று சொன்னால், இது அல்லாத ஏனைய குஃப்ரில் இருக்கக்கூடிய, ஷிர்கில் இருக்கக்கூடிய, இணைப்பில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கவலை நமக்கு இல்லை. அவர்கள் நரகத்தினுடைய பாதையில் இருக்கிறார்களே, எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொள்கை, எவ்வளவு பெரிய மோசமான வழி, அப்படிப்பட்ட வழியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. அவர்கள் மீது உள்ள கவலை நமக்கு இல்லை. அந்த பாதை குறித்தான அந்த விபரீதம், அதனுடைய அபாயம் நமக்கு விளங்கவில்லை. எந்த அளவுக்கு மிக மோசமான பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை குறித்து சொல்லும் பொழுது, வகுந்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகு மின்ஹா, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், நாம் தான் உங்களை காப்பாற்றினோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அந்த குஃப்ருடைய அந்த நிலையில் இருக்கும் பொழுது, ஷிர்க் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி பாதுகாத்து கொண்டு வந்தார் என்பதாக சொல்லி காட்டுறார். அப்ப நாம் அல்லாத மற்ற கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மிக மோசமான பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரிய பாதை, அவனுக்குரிய மார்க்கத்தில் நம்மை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, மிகப்பெரிய ஒரு அருள்கொடை அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கினால் மட்டும்தான் இஸ்லாம் சிறந்த மார்க்கமாக, வாழ்வியல் மார்க்கமாக, பின்பற்றக்கூடிய மார்க்கமாக நமக்கு தெரியுமே தவிர்த்து இந்த இஸ்லாத்தை அற்பமாக கருதினால், இழிவாக கருதினால், அதை புறக்கணித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்க முடியாது. நாளை ஒருமை நாளை சொர்க்கம் என்கின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியாது. நரகம் என்ற அந்த மோசமான பாதையை தான் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை, கைசீதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், ரப்பனா எங்களுடைய இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேரான பாதையை தந்த பிறகு எங்களை வழிகேட்டில் சறுக்கிவிட செய்யாதே, அதில் எங்களை விழுந்துவிட செய்யாதே, எங்கள் நேரான பாதையை வைத்துக்கொள். வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடம் உள்ள அந்த அருள்கொடையை, ரஹ்மத்தை எங்கள் மீது பொழிவாய், எங்களுக்கு கொடுப்பாயாக. நீயே மிக வணங்குவதில் மிக சிறந்தவனாக இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தரக்கூடிய ஒரு துஆ. இதை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். என்று சொன்னால் எந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாடுவான் என்பது நமக்கு தெரியாது. இறக்கும் காலம் வரைக்கும் முஸ்லிமாக இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய தொழுகைக்கு பிறகு உள்ள துஆக்களையும் சரி, எல்லா நேரங்களிலும் எப்போதெல்லாம் துஆக்களை செய்கின்றோமோ அப்போதெல்லாம் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்கின்ற இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.